காலையில் எப்படி இருக்கு பாருங்கள். மணத்தக்காளி கீரை அரைச்சி அதில் மோர் மிக்ஸ் பண்ணினது. கூழ் காய்ச்சறதுக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கருப்பு கவனி, கொள்ளு, பார்லி அரிசி இதெல்லாம் வறுத்து அரைச்ச சூடான ராகி சேமியா, கேரட், முட்டைக்கோஸ், சின்ன வெங்காயம் சேர்த்து கிளறியாச்சு. ராகி சேமியா பண்ணிகிட்ருக்கும்போதே ஒரு பூனை அட்டகாசமாக கத்திக்கிட்டே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு பார்க்கலான்னு வந்த பாருங்கள். இந்த பூ எப்படி இருக்குன்னு. கருவமத்தன் செடி இது, அதோட பூ அழகாக இருக்குது. இந்த பூ மறுபடி எப்படி காய் உருவாகுது பாருங்கள். அந்த இதழ் விழுந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இது வெட்டி விட்டு நந்தி வட்டம் செடி அவ்வளோ துளிர் வருது பாருங்கள். கிளையாக அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். நேற்று லைட்டாக மழை பெஞ்சதுங்களா, இதுங்களாம் பாருங்கள் ஜாலியாக எப்படி உக்காந்துட்டு சூப்பராக இருக்குங்களா. யாருக்கெல்லாம் இது மாதிரி பார்க்க பிடிக்கும். அது குறுக்கவே அது தான் தெரிலங்க. அந்த பூனை என்னன்னு தெரியல, ஒரே அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்குது. கத்திட்டு ஓடுது. இன்னொரு பூனை இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு வேளை குட்டி அது எங்கேயாவது இருக்குதா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே இதுங்க பாருங்கள் அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற குருவி தான் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் வந்துருச்சுங்க. ஜாலியாக பறந்து விளையாண்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும். நல்லா காற்று, கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. டெய்லி ஈவினிங் ஆனால் கொஞ்சம் மழை வந்துடுது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுங்க அது வேலையை பார்த்துட்ருக்கு. நம்ம வேலையை பார்க்க போய் தானே ஆகணும். என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, எல்லாம் பறந்துடுச்சு பாருங்கள். இந்த செடி எவ்வளோ துளிர் அழகாக பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி குட்டி துளிராக காமிச்சு இல்லைங்களா, அது பாருங்கள் இப்போ இலை விட்டு நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்ச கூட்டு. ஏற்கனவே போட்டுப்பேன். பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் இல்லை. வெண்டைக்காய் பொரியல். வேணும்னா தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் சேர்த்தலை. தக்காளி, வெங்காயம் சேர்த்து வணக்கினேன். வெண்டைக்காய். வெள்ளை சாதம் போட்டாச்சு. வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். சாம்பார் ஊற்றிக்கலாம். இன்றைய சமையல் இதுதாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரே சவுண்டுங்க. யாருன்னே தெரியல. இந்த பூனை இப்படி ஓடி வருது பாருங்கள். அணில் சவுண்டுக்கா எதுக்குன்னு தெரில. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.